வசனத்தை உங்கள் மத்தியிலே பிரசங்கிப்பதற்கும் தேவன் தந்த அருமையான வாய்ப்பிற்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட அருமையான போதகர் அவர்களுக்கும் சபையினுடைய முழு கமிட்டிக்கும் கேம்ப்ஸ் கேஃபாஸ் அப்போஸ்டலிக் மிஷன் சர்வீசஸ் மிஷனரி குடும்பத்தின் சார்பிலே உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த காலை வேளையிலே உங்கள் மத்தியிலே அருமையான போதகர் அவர்கள் அழகான ஒரு முன்னுரையை சொன்னார்கள். எங்களுடைய ஊழியத்தை அதனுடைய தரிசனத்தை மையப்படுத்தி நாங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்திலே இருக்கக்கூடிய வாரணாசி என்று அழைக்கப்படக்கூடிய காசி, இதை தெரியாதவர்கள் இருக்க முடியாது. நம்முடைய பிரதம மந்திரியினுடைய நாடாளுமன்ற தொகுதி அதுதான். அங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய புனித ஸ்தலங்களிலே மிக முக்கியமான புனித ஸ்தலமாய் பார்க்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்திலிருந்து உலகத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்து தேசம் என்று அழைக்கப்படக்கூடிய நேபாள் தேசத்தின் தலைநகரம், அதிலே காட்மாண்டு, அங்கே வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை மையமாய் வைத்து இந்த ஊழியத்தை செய்கிறோம். காசி டு காட்மாண்டு, எளிதாய் ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். K2K, நீங்கள் ஏற்கனவே கன்னியாகுமரி மாவட்டம் KK டிஸ்ட்ரிக்ட்னா எழுதுவீங்க, அதனால் நீங்கள் எளிதாக இங்கே ஞாபகம் வைத்துக் கொள்ளலாம். காசி டு காட்மாண்டு. இங்கே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளிலே ஏன் நாங்கள் ஊழியத்தை செய்ய நாங்கள் விரும்புகிறோம்? முக்கிய காரணம், இந்த பகுதியிலே இருக்கிறவர்கள் மிக குறைவாக சுவிசேஷத்தை அறிந்தவர்கள், மிக அதிகமான ஏழ்மை நிலையிலே இருக்கக்கூடியவர்கள், மிகவும் பின்தங்கிய பகுதிகளிலே இருக்கக்கூடியவர்கள். ஆகவே இவர்கள் மத்தியிலே இயேசுவின் அன்பையும் இயேசுவின் சத்தியத்தையும் இயேசுவின் வல்லமையையும் குறித்ததான செய்தியை இவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கொடுத்த அந்த பாரத்தின் அடிப்படையிலே இந்த ஊழியத்தை ஆரம்பித்து செய்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த 2 ஆண்டுகளிலே கிட்டத்தட்ட 54 இடங்களிலே திருச்சபைகளையும் 105 இடங்களிலே வீட்டு சபைகளையும் ஆரம்பிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் சுவிசேஷம் வல்லமை உள்ளது. நான் திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரியிலே MBBS 2வது ஆண்டு படிக்கும் பொழுதுதான் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். நான் படித்த பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள். ஆரம்ப நாட்களிலே CSI திருச்சபை நடத்தக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்திலே 5ஆம் வகுப்பு வரைக்கும் நான் படித்தேன். பிறகு ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் மூலமாய் நடத்தப்படக்கூடிய பள்ளிக்கூடங்களிலே மதுரையிலே திருநெல்வேலியிலே படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இங்கெல்லாம் இயேசுவை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும், இயேசு என் சொந்த இரட்சகராய் மாறினால் என் வாழ்க்கை வித்தியாசமாய் இருக்கும் என்கிற அந்த தெளிவான சத்தியம் எனக்கு தெரியாது. இயேசுவை உண்மையாக சொல்வேன் என்று சொன்னால் ஒரு ATM கார்டை போல தான் நான் பயன்படுத்தினேன். ஏனென்றால் பரீட்சை நேரத்திலே கட்டாயம் இயேசுவை பிடித்து விடுவோம், எப்படியாகிலும் நல்ல மார்க் எடுக்க வேண்டும். இன்னும் சிலர் திங்கட்கிழமை லீவ் வேண்டுமென்றாலும் இயேசுவினிடத்திலே ஜெபிப்பவர்கள் உண்டு. எப்படியாயிலும் பெய்கிற மழை ஞாயிற்றுக்கிழமை பெய்யாமல் திங்கட்கிழமை பெய்தால் நலமாயிருக்குமே ஆண்டவரே என்று ஜெபிக்கிற சின்ன பிள்ளைகளும் உண்டு. அந்த கூட்டத்தில் தான் நானும் இருந்தேன். இயேசு என்னுடைய தேவைகளுக்கு எனக்கு உதவி செய்ய வேண்டும், எனக்கு நல்ல மருத்துவ கல்லூரியிலே படிப்பு வேண்டும், வாழ்க்கையிலே உயர்வு வேண்டும், இது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனால் இயேசு வைத்திருக்கிற உன்னதமான அந்த ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை, இயேசுவோடு இணைந்து நடக்கிற இந்த வாழ்க்கை, இதெல்லாம் எனக்கு தெரியாது. மருத்துவ கல்லூரியினுடைய வாழ்க்கை என்னை கொஞ்சம் தலைகீழாய் புரட்டி போட்டது. திசை திரும்பி வேறு விதமான ஒரு வாழ்க்கையிலே நான் பயணித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் தற்கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலே தெளிவான முடிவோடு செய்ய வேண்டும் என்று நான் முன்குறித்த அந்த நாளிலே கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திற்கு முன்பாக என்னுடைய நண்பனை சந்திக்க வந்த ஒரு அருமையான தேவ மனிதர் என்னை சந்தித்தார், சுவிசேஷத்தை பகிர்ந்து கொண்டார், என்னுடைய வாழ்க்கை மாறினது. அல்லேலூயா. ஆகவே நான் ஆழமாய் நம்புகிறேன், நான் பேச போகிற காரியங்கள் வேதத்தில் உள்ள சத்தியங்களை ஒரு மூளை அறிவாக அல்ல, நீங்கள் வாழ்க்கை பயணமாக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கும் ஆண்டவருடைய கிருபையினாலே
சுவிசேஷ சபை ஊழியங்களோடு கூட இணைந்து 236 ஏழை குழந்தைகளுக்கு அவர்களுக்கு கோச்சிங் மூலமாக ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ், நான் ஃபார்மல் எஜுகேஷன் என்று சொல்வார்கள், அதன் மூலமாக பயிற்றுவித்து போதை பொருட்களிலே அடிமைத்தனத்திலே விழுந்து கிடக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மறுவாழ்வு இல்லங்களை உருவாக்கி அவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட மருத்துவ ஊழியத்தையும் இணைந்து நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து நான் வேகமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை சொல்வதற்கு காரணம், அருமையான இந்த திருச்சபை ஒரு மிஷனரி தரிசனம் பெற்ற சபை. இந்த சபையினுடைய வரலாறு நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். அருமையான ரிஃபர்மேஷனுடைய தந்தை என்று சொல்வார்கள், மறுமலர்ச்சியினுடைய தந்தை மார்ட்டின் லூதரனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சரித்திர மாற்றத்தை 1520வது வருஷங்களிலே அது உண்டாக்கினது. அவருடைய கைகளினால் எழுதப்பட்ட அந்த கடிதம் அடிக்கப்பட்ட திருச்சபையை நான் ஜெர்மன் தேசத்தில் பார்த்திருக்கிறேன். அந்த இடங்களிலே அவர் உண்டாக்கி இருந்த அந்த முழு தேசமும் மாறுவதற்கு காரணமாய் இருந்த ஒரு தேவ மனிதனுடைய அந்த சுவிசேஷ ஊழியத்தின் பின்னணியிலே இது உருவான சபை. ஆகவே நிச்சயமாய் நீங்களும் அதே ஒரு பாரத்தோடு தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஜெபத்தோடு உங்களுக்கு முன்பாய் நிற்க விரும்புகிறேன். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், யாராவது ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14வது 15வது வசனத்தை வாசிக்கலாம். போதும். இந்த வசனம் அழகாக ஆரம்பிக்கிறது. இது ஏற்கனவே நன்றாய் தெரிந்த வசனமாய் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசுவார் என்று நான் நம்புகிறேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற ஒரு நிலைமை வேண்டும் என்று பவுல் விரும்பினார். இன்றைக்கு நாமும் அதை விரும்புகிறவர்கள் உண்டு. எந்த ஒரு காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலே வீணாய் போக வேண்டும் என்று ஒருவரும் விரும்புவதில்லை. ஒரு சின்ன காரியத்தை கூட அது வேஸ்ட் ஆகக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் நாங்கள். பொதுவாக வீட்டில் இருக்கக்கூடிய அக்காமார்கள் இதை ரொம்ப நல்லா செய்வாங்க. இன்றைக்கு சாயந்தரம் ஒருவேளை சாம்பார் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே போயிடும். அடுத்த நாள் அதை சூடு பண்ணி அதை காலியாக்கிட்டு தான் நம்மளை விடுவாங்க. அப்படியே விடலைன்னா கூட அது அடுத்த நாள் சாம்பார் சாதமாக மாறும். அதையும் நீங்கள் சாப்பிடலைன்னா அடுத்த நாள் அது ஃப்ரைட் ரைஸாக மாறிடும். எதையுமே நாம் வீணாக்க விரும்பாதவர்கள். ஒரு சின்ன உணவை கூட அதை உள்ளே வைத்து அதை மறுபடியும் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒரு நாட்கள், அதை நாம் செய்கிறோம். அது நல்லது. ஆனால் இங்கு பவுல் அதான் சொல்லுகிறார், என்னுடைய முழு கிறிஸ்தவ வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கையை நான் ஓட ஆரம்பித்திருக்கிறேன். இந்த ஓட்டம் ஒரு நாளும் வீணானது என்கிற எண்ணம் எனக்குள் வரக்கூடாது. நான் வீணாய் ஓடிவிட்டேனோ என்கிற நினைப்பு எனக்குள் எழும்பவே கூடாது. அதற்கு நான் ஒன்று செய்ய வேண்டும். அதுதான் பவுல் சொல்லுகிற காரியம். என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாய் முடித்து விடாதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையை நான் வீணாய் ஓடி விடாதபடிக்கு நான் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். ஒருவேளை படிப்பு, நன்றாய் படித்தால் போதும் என்று மாத்திரம் நாம் யோசிக்க முடியாது. படிப்பு அவசியம், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சம்பாதிப்பது நல்லது, அதிலும் எந்த சந்தேகம் இல்லை. தேவையான அளவிற்கு நம்முடைய காரியங்களை செய்வது நல்லது, அது தவறில்லை. ஆனால் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை வீணாய் போகிற அந்த அனுபவத்திலிருந்து பாதுகாக்க முடியாது. ஆனால் ஒரு அனுபவம் அது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லும். உங்களை குறித்து மற்றவர்கள் சொல்வார்கள், இவன் தன் வாழ்க்கையை வீணாக்கவில்லை. He did not waste his life. He did not waste his time என்று சொல்லி நம்மை குறித்து சொல்ல வைக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை எது கொண்டு போய் நிறுத்தும் தெரியுமா? அதில் போடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை 14வது வசனத்தினுடைய கடைசி வரி, உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். When you shine like a star in this world, அதுதான் பவுல் சொல்லுகிறார்.
சுடர்களை போல பிரகாசிக்கிற வாழ்க்கை ஒன்றுதான் உங்களுடைய வாழ்க்கை வீணாய் போகவில்லை, சரியாய் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அது சொல்லப்படும். கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பு நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும் பொழுதே ஸ்போர்ட்ஸில் அதிகமான இன்ட்ரெஸ்ட் உள்ளவன், வாலிபால், அத்லெட்டிக் இதிலெல்லாம் அதிக ஆர்வம் உள்ளவன். ஆகவே அதை குறித்ததான செய்திகளை நான் அதிகம் பார்ப்பது உண்டு. மிகப்பெரிய தங்க மனிதன் என்று அழைக்கப்பட்ட உசைன் போல்ட், அவருடைய அந்த கையில் காமிக்கக்கூடிய சைன் ஒரு பெரிய உலகம் முழுவதிலும் ஒரு பிரபலமான ஒரு சைகையை காண்பித்தவன், தங்க மனிதன் என்று அழைக்கப்பட்டவர். மிக குறைவான வினாடிகளிலே 100 மீட்டர் ஓட்டத்தை கடந்தவர், 4 ஒலிம்பிக்கிலே வெற்றி பெற்றவர், மிக மிக பெரிய சாதனைகளை, நூற்றுக்கணக்கான வருஷ சாதனைகளை அவரே ஒவ்வொரு வருடமும் முறியடித்து கொண்டிருந்தவர். அதுதான் உசைன் போல்ட் என்கிற மனிதன். ஆனால் இத்தனை ஓடின மனிதன் கடந்த வாரத்திலே அவர் இந்த கடந்த வாரத்திலே நடைபெற்ற தடகள போட்டியை அவர் பார்க்க வந்தபோது அவரால் அந்த படிக்கட்டுகளிலே ஏற முடியவில்லை. அவருக்கு வயது ஒன்றும் ரொம்ப அதிகமாய் ஆகிவிடவில்லை. ஆனால் உசைன் போல்ட் சொன்ன காரியம், என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி முடிந்து விட்டது, கிரிக்கெட் பிளேயராக மாற வேண்டும், அங்கே இருக்கக்கூடிய என்னுடைய அணியிலே வேகப்பந்து வீச்சாளராய் மாற வேண்டும் என்று நான் விரும்பினேன். வாய்ப்பு கிடைக்கவில்லை. என் தந்தை சொன்னார், அது கிடைக்காவிட்டால் என்ன, ஓட்டப்பந்தய வீரனாய் நீ மாறிவிடு போதும் என்று சொன்னார். பயிற்சி எடுத்தேன், உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தேன். இந்த தங்க மெடல் தான் என்னை வித்தியாசமானவனாய் வாழ வைத்தது என்று யோசித்தேன். ஆனால் வயதாகி அதற்கு ஓட முடியாது என்கிற நிலைமை வந்த பொழுது 5 வருடங்களாய் வீட்டை விட்டே நான் வெளியே வருவதில்லை. என்னுடைய மகளோடு கூட நேரம் செலவழிக்கிறேன், வீட்டிலே சின்ன சின்ன வேலை செய்கிறேன், வேறு ஒன்றும் செய்வதற்கு இல்லை. இப்பொழுது பழைய பலன் எனக்கு இல்லை. அதிகமான முயற்சிகள் செய்ததின் நிமித்தம் இப்பொழுது அது குறைந்து கூட போய்விட்டது. ஆகவே நான் வாழ்க்கையிலே சரியானதைத்தான் தெரிந்தெடுத்தேன் என்று நான் சொல்ல முடியாது என்பதை போல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தார். அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஐயா, 4 ஒலிம்பிக்கிலே சாதித்தவர் இப்படி சொல்ல முடியுமா? சில வருடங்களிலே முடியும். அதனால்தான் பவுல் சொல்லுகிறார், இந்த ஓட்டம் வீணாய் போகவில்லை என்று சொல்வதற்கு கிறிஸ்தவர்களாய் வாழுகிற நாம் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம், இந்த உலகத்திலே சுடர் விடுகிற பிரகாசிக்கிற சுடர்களை போல, த ஷைனிங் ஸ்டார்ஸை போல வாழ்வதற்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் வேதம் அழகாய் சொல்லுகிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரத்தில் நீங்கள் வீடுகளில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். 8வது வசனத்திலிருந்து, நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், we are the children of the lights. நாம் இருளிலே வாழுகிறவர்கள் அல்ல, யாரும் தெரியாதபடி வாழுகிறவர்கள் அல்ல, வெளிச்சமாய் வாழுகிறவர்கள், பிரகாசமாய் வாழுகிறவர்கள். நாம போகிற இடமும் பிரகாசமாய் இருக்கும். இதுதான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வாழ்க்கை, ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்த வார்த்தை. இயேசுவே சொன்னார், உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு நீங்கள் உப்பாய் இருக்கிறீர்கள், உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள் என்று அழகான அந்த சத்தியத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனால் இந்த வெளிச்சத்தை நாம் என்ன செய்திருக்கிறோம்? இந்த வெளிச்சம் நமக்குள் இன்றைக்கும் பிரகாசிக்கிறதா, அல்லது வெளிச்சம் அணைந்து விட்டதா, அல்லது பிரகாசித்து அணைந்து பிரகாசித்து அணைந்து அப்படி எரிகிறதா என்பதுதான் இன்றைக்கு மிகப்பெரிய கேள்வி. இப்பொழுது எல்லாமே நிறைய சைனீஸ் குட்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன லைட்டையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் நின்னீங்கன்னா அந்த சென்சாரில் லைட் எரியும், நீங்கள் போயிட்டீங்கன்னா லைட் எரியாது. அதை ஒரு வீட்டில் நான் பார்த்த பொழுது யோசித்தேன், கிறிஸ்தவ வாழ்க்கையை அப்படியே படம் எடுத்திருக்கிறார்கள். யாராவது ஒருவர் வந்து நின்றால் லைட் எரியும், அவர் போய்விட்டால் அந்த சென்சார் போய்விடும், லைட் எரியாது. மற்றவர்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை ஒருவேளை அவர்கள் பார்க்கும் பொழுது கொஞ்சம் பிரகாசமாய் இருக்கலாம், பார்க்காத பொழுது இருளாய் மாறிவிடுகிற ஒரு வாழ்க்கை. ஞாயிற்றுக்கிழமைகளிலே நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாய், அல்லது மற்ற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கை வேறு விதமாய் வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாய் உருவாக்கப்பட்ட ஒரு நாளிலே நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட 4 காரியங்களை நான் வேகமாய் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சுடர் விடுகிற அல்லது பிரகாசிக்கிற சுடர்களாய் நீங்கள் வாழ்வது எப்படி, உங்கள் பிள்ளைகளை பிரகாசிக்கிற சுடர்களாய் வளர்ப்பது உருவாக்குவது எப்படி, நம்முடைய திருச்சபையை இந்த இந்திய தேசத்திற்கு ஒரு பிரகாசிக்கிற சுடராய் மாற்றுவது எப்படி. ஒருவேளை நம்மில் உள்ள வெளிச்சம் மறைந்திருந்தாலும் கூட இந்த காலை வேளையிலே வெளிச்சத்தை நம் மீது பிரகாசிப்பிக்கிற ஆண்டவர்
மறுபடியும் நம்மை பிரகாசிப்பதற்கு அவர் ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம், இந்த விஷயம் நடக்க வேண்டும் என்றால் நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய வாழ்க்கை பிரகாசமாய் மாற வேண்டும் பிரதர். நான் போய் பிரகாசத்தில் நிற்பது வேறு, நானே பிரகாசிக்கிற சுடராய் வாழ்வது வேறு. ஆண்டவர் நம்மை பிரகாசிக்கிற சுடர்களை போல நாம் போகிற இடங்களிலே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குகிற அப்படிப்பட்ட ஜனங்களாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இதுதான் கிறிஸ்தவத்திற்கு இன்றைக்கு அவசியம். A.W. டோசர் என்கிற தேவ மனிதன் அழகாய் சொன்னார், கிறிஸ்தவர்கள் சரியாய் வாழ்ந்தால் தேசம் எளிதாய் அறிந்து கொள்ளும். கிறிஸ்தவர்கள் சரியாய் வாழ்ந்தால் தேசம் எளிதாய் அறிந்து கொள்ளும். If Christian lives with all the clarity, and the nation will come to know the Lord with all the clarity. அதுதான் இன்றைக்கு தேவையான மிக முக்கியமான காரியம். வாசிக்கலாம். முதல் காரியம், நியாயாதிபதிகளினுடைய புஸ்தகம் அதனுடைய 5வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 31வது வசனம். யார் பிரகாசிக்கிற கிறிஸ்தவர்களாய் இருப்பார்கள்? கர்த்தாவே. வரிகளை கவனமாய் கவனிங்கள். அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருக்க கடவர்கள். போதும். எவ்வளவு அழகா போட்டிருக்கு பாத்தீங்களா? எல்லாரும் அல்ல, அவரில் அன்பு கூறுகிறவர்களோ வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல இருப்பார்கள். They will be the shining sun like. அவர்களுடைய வாழ்க்கையின் பிரகாசம். தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்கள். அப்ப நம்ம தேவனிடத்தில் அன்பு கூறவில்லையா? நிச்சயமாய் அன்பு கூறுகிறோம். அதனால்தான் நம்ம ஆராதனைக்கு வந்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இந்த பூமியிலே இருக்கும் பொழுது ஒரு பெண்ணை பார்த்து சொன்னார், இவள் தான் என்னிலே மிக அதிகமாய் அன்பு கூர்ந்தாள். பேதுருவை பார்த்து சொல்லவில்லை, யோவானை பார்த்து சொல்லவில்லை, 12 சீஷர்களை பார்த்து சொல்லவில்லை, தன்னை பெற்றெடுத்த தாயை பார்த்து சொல்லவில்லை. ஆனால் ஒரே ஒரு ஸ்திரியை பார்த்து சொன்னார், இவள் என்னில் மிகவும் அன்பு கூர்ந்தாள். அந்த கேள்வியைத்தான் பேதுருவை பார்த்து கடைசியிலே கேட்டார், நீயும் மிகவும் அன்பு கூறுவாயோ என்று சொல்லி. அப்படி ஆண்டவர் சொன்ன அந்த காரியத்திற்கு பாத்திரமாய் வாழ்ந்த பெண் என்ன செய்தால்? லூக்கா 7வது அதிகாரம் 45, 46, 47 3 வசனங்கள் இருக்கிறது. ஆனால் நான் வேகமாய் சொல்லிவிடுகிறேன். அது அழகாய் சொல்லுகிறது, இவள் என்னை முத்தம் செய்தாள். 2வது சொல்லுகிறது, இவள் என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். இதற்கெல்லாம் காரணம், அநேக பாவங்கள் இவளுக்கு மன்னிக்கப்பட்டது. இவள் செய்த இவருடைய வாழ்க்கையே பாவத்தில் நிறைந்த வாழ்க்கை. ஒரு விபச்சார ஸ்திரியை பார்த்துதான் இயேசு சொல்லுகிறார், இயேசு வாழ்ந்த காலத்திலே இயேசுவை மிகவும் அதிகமாய் நேசித்த நபர்களிலே முதல் இடம் பிடித்த பெண் ஒரு விபச்சார ஸ்திரீ. ரொம்ப ஷாக்கா இருக்குல்ல? எப்படி இதை செய்ய முடியும்? இயேசுவை அதிகமாய் நேசித்தது அவருடைய சீஷர்களால் அல்லவா இருந்திருக்க வேண்டும். இயேசுவை நேசித்தது 5000 பேருக்கு 4000 பேருக்கு அவர் போஷித்த பொழுது அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டவர்கள் அல்லவா இருந்திருக்க வேண்டும். இயேசுவை நேசித்தது குஷ்ட ரோகத்திலிருந்து இயேசுவை குணப்படுத்தின மனிதர்கள் அல்லவா இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இவள் என்னில் அன்பு கூர்ந்தாள் என்றல்ல, மிகவும் அன்பு கூர்ந்தாள். What was the reason? அவள் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்திலே ஊற்றி இருந்தாள். She loved God more and she gave the full heart. இன்றைக்கு நமக்கு தேவையான மிக முக்கியமான காரியம் இதுதான். இயேசுவை நேசிக்காமலே நாம் வேதம் வாசிக்க முடியும். இயேசுவை நேசிக்காமலே நாம் ஜெபம் பண்ண முடியும். இயேசுவை நேசிக்காமலே நாம் ஆலயத்திற்கும் வர முடியும். இவைகளெல்லாம் மத சம்பந்தப்பட்ட பழக்கங்களாய் மாறிவிடும். ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம், சுவிசேஷத்தை முடிக்கும் போது தேவன் எதிர்பார்த்த ஒரே காரியம், இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் என்னிலே அன்பு கூறுவாயா. சுவிசேஷத்தை ஆரம்பிக்கும் பொழுது தேவன் இந்த உலகத்திலே இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சுவிசேஷம் ஆரம்பிக்கிறது. ஆனால் முடிக்கும் பொழுது நாம் அவரிலே இவைகள் எல்லாவற்றை காட்டிலும் நேசிக்கிறோமா என்கிற இடத்திலே அது கொண்டு வருகிறது. இஃப் யூ லவ் காட் மோர், ரொம்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, நீங்க யாரையாவது ரொம்ப அதிகமா நேசிச்சா நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு உள்ள உதாரணத்துல ரொம்ப சிம்பிளா சொல்லிடலாம்,
யாரிடத்துல அதிகமாக நீங்கள் நேசிக்கிறீங்களோ நீங்கள் அதிகமாக அவங்ககிட்ட ஃபோனில் பேசுவீங்க, அதிகமாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுவீங்க, அதிகமாக நீங்கள் அவங்களுக்கு எல்லா காரியத்தையும் செய்வீங்க. புதிதாக திருமணத்திற்கு நிச்சயிக்கப்பட்டவங்களை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் அந்த உண்மையான அன்பு என்ன செய்யணும். காலையில் ஒரு மெசேஜ் இருக்கும், மத்தியானம் ஒரு மெசேஜ் இருக்கும், நைட்டு ஒரு மெசேஜ் இருக்கும். எப்படி இருக்கிறீங்க? ஏங்க காலையில் நல்லா இருந்தாலும் நைட்டு கண்டிப்பாக நல்லா தானே இருப்பாங்க. காலையில் இருந்தவங்க இன்றைக்கும் அதே மாதிரி தானே இருப்பாங்க. ஆனால் மறுபடியும் பேசுவாங்க, அதே காரியத்தை அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. அவங்க போர் ஆகவே மாட்டாங்க, அவங்களுக்கு போர் அடிக்காது, மற்ற காரியங்கள் செய்ய மாட்டாங்க. ஸோ ஹவு மச் தே லவ், த ஃபர்ஸ்ட் லவ், அந்த உண்மையான அன்பு அது என்ன செய்யும்? தேவனோடு நேரம் செலவழிப்பதை அது அதிகமாய் செய்திருக்கும். நீங்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறீர்கள் என்பதற்கு உண்மையான ஒரு அளவுகோல் எவ்வளவு நேரம் நீங்கள் ஆண்டவரோடு கூட செலவிடுகிறீர்கள். இன்றைக்கு காலையிலே கர்த்தர் நம்மை வல்லமையோடு உதிக்கிற சூரியனாய் பிரகாசிக்க வைக்க விரும்புகிறார். அந்த காரியங்களை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நிச்சயமாகவே தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய முடியும். அல்லேலூயா. ஆகவே பிள்ளைகளை வேதத்தை வாசிப்பதிலே, ஜெபிப்பதிலே, நேரத்தை செலவழிப்பதிலே நீங்கள் அதிகமான நேரத்தை கற்றுக் கொடுங்கள். ஆண்டவரை நேசிக்க நீங்கள் கற்றுக் கொடுங்கள். ஒரு முறை ஒரு பள்ளிக்கூடத்திலே ஒரு அம்மா ஒரு டீச்சர் கேட்டாங்களாம் பிள்ளைகளை பார்த்து, நீ யாரை அதிகமாய் நேசிக்கிறீர்கள்? 4 ஸ்டூடெண்ட்டை எழுப்பி விட்டு முதல் ஸ்டூடெண்ட்டை கேட்டாங்களா, நீ யாரை அதிகமாக நேசிக்கிற? அந்த பிள்ளை சொல்லிச்சா, எனக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். ஏன் பிடிக்கும்னு டீச்சர் கேட்டாங்களாம். ஏன்னா என் ஹோம்ஒர்க் எழுதுறதே எங்கள் அம்மா தான். அம்மா இருக்கிறதுனால தான் எனக்கு பிரச்சனையே இல்லை, எல்லா ப்ராஜெக்டும் அவங்க தான் பண்ணுவாங்க. 2வது பிள்ளைகிட்ட கேட்டாங்களாம், உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? அவன் சொன்னானா, மம்மி ரொம்ப பிடிக்காது, டேடி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டாங்களாம், எங்கள் டேடிக்கு நான் எந்த கிளாஸில் படிக்கிறேனே தெரியாது, அதனால் ரேங்க் கார்டில் சைன் வாங்கணுன்னா அவர்கிட்ட தான் நான் வாங்குவேன். அவர் அவசரத்தில் எதில் கேட்டாலும் சைன் போட்டுருவார், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. 3வது பையன்கிட்ட கேட்டாங்களாம், உனக்கு யார் ரொம்ப பிடிக்கும்னு? எனக்கு அம்மா அப்பா பிடிக்கும், ஆனால் தாத்தா பாட்டி தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்? திங்கக்கிழமை காலையில் எந்திரிச்சு எதுவுமே பண்ணலைன்னா தாத்தா ஒரு மாதிரி தலைவலிக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னால் போதும், மக்களே இன்றைக்கி ஸ்கூலுக்கு போக வேண்டான்னு சொல்லிடுவாங்க. அதனால் தாத்தா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரு பையன் சொன்னானா, டீச்சர் எனக்கு இவங்க எல்லாரையும் பிடிக்கும், ஆனால் உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. டீச்சருக்கு ஒரே சந்தோஷம், ஏன் என்னைய பிடிக்கும் சொல்லு அப்படின்னு. போன வாரம் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தாங்க, உன் சத்ருவை நேசிப்பாயாகன்னு சொல்லி. எனக்கு இருக்கிற பெரிய சத்ருவை நீங்கள் தான், அதனால் உங்களை நேசிக்காமல் எப்படி நான் இருக்க முடியும்? ஒருவேளை நம்ம யோசிக்கிற நாளில் சில நேரங்களில் நம்முடைய அன்பும் அப்படி மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிசாசுக்கு பயப்படுவதனால இயேசுவை நேசிக்கிறவர்கள் சில பேர் உண்டு, அல்லது நரகத்திற்கு போய்விடக்கூடாது என்கிற பயத்தினாலே நேசிக்கிறது. அதுவல்ல, அவர் என் மணவாளன், எனக்காய் நிச்சயிக்கப்பட்ட என் ராஜா, என்னுடைய ஆண்டவர். அதை நேசித்து பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கை வல்லமையோடு உதிக்கிற சூரியனை போல பிரகாசமாய் மாறும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. 2வது காரியம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 58வது அதிகாரம். நான் எப்படி என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரகாசத்தை நான் மாற்றுவது? இழந்த அன்பை, குறைந்து போன அன்பை, மலிவடைந்த என்னுடைய அன்பை நான் என்றைக்கு அதிகப்படுத்துகிறேனோ என்னுடைய வாழ்க்கையினுடைய பிரகாசம் அது தானாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். பெரிய வித்தியாசத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஏசாயா 58 10வது வசனத்தை வாசிக்கலாம். பசி உள்ளவனிடத்தில் உன் ஆத்துமாவை சாய்த்து அப்பொழுது உன்னுடைய வெளிச்சம் இன்னமும் பிரகாசமாகும். நான் என்ன செய்ய வேண்டும்? பசி உள்ளவனிடத்தில் என் ஆத்துமாவை சாய்த்து. தமிழ் வார்த்தை ரொம்ப அழகா எழுதியிருக்கிறாங்க. அந்த ஆத்துமா அதுவா சாயாது. இது என்ன சொல்லுது? 2வது காரியம், எங்க தேவை உள்ள ஜனங்கள் இருக்கிறார்களோ அவர்களை குறித்த கரிசனை என்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு வருகிறதோ, அவர்களை நோக்கி என்னுடைய இருதயத்தை நான் என்றைக்கு சாய்க்கிறேனோ, அப்பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய பிரகாசம் அது தானாய் பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நாங்கள் ஊழியம் செய்கிற இடத்துல ஒரு குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு பேர் ஹிந்தியில் மூஸ் ஆஹார், முஷாகர்னு சொல்லுவாங்க. மூஸ் என்றால் ஹிந்தியிலே எலி என்ற அர்த்தம், ஆகார் என்றால் உணவு என்ற அர்த்தம். அவங்களுக்கு இங்கிலீஷில் பேரே ராட் ஈட்டர்ஸ், எலியை சாப்பிடுகிறவர்கள். எலியை எதுக்கு சாப்பிட்றாங்க? வேற எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. மகா தலித்
தீண்டப்படத்தகாதவர்கள் என்று சொல்லி ஒதுக்கப்பட்ட அவர்களை தங்களுடைய நிலங்களிலே கூட யாரும் வேலைக்கு அமர்த்துவதில்லை. பீகாரில் மட்டும் 10 லட்சத்திற்கு மேலே அவங்க இருக்கிறாங்க. இவர்கள் போய் காலை நேரங்களிலே அந்த நிலங்களில் இருக்கக்கூடிய பொந்துகளில் இருக்கக்கூடிய பெருச்சாளிகளை, சின்ன எலிகளை பிடித்து அதனுடைய தலையை கல்லை வச்சு கொன்று அதை சுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இந்த சின்ன பிள்ளைங்க. இதுதான் அவங்களுடைய மெயின் ஆகாரம். யோசிப்பதற்கே நமக்கு கடினமாக இருக்கிறது. 200 வருஷத்திற்கு முன்பு கன்னியாகுமரியினுடைய சூழ்நிலையை நாம் யோசித்து பார்த்தா நம்முடைய நிலைமை ஒருவேளை இந்த அளவிற்கு போகவில்லை, ஆனால் நிச்சயமாய் குறைந்திருந்தது. ஆனால் இன்றைக்கு 2025 நான் அந்த நிலைமையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியிலே நாங்கள் ஊழியம் செய்கிறோம். நிறைய நேரங்களிலே சுகாதாரம், சுத்தம் இவைகளெல்லாம் என்ன என்றே அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் மத்தியிலே ஊழியம் செய்து அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகளை படிக்க உற்சாகப்படுத்தினோம். ஆனால் அநேகர் படிப்பதற்கு விருப்பமில்லை. ஆனாலும் அவர்களை எப்படியாகிலும் படிக்க வைக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையை அவர்கள் மறுபடியும் சீரமைத்து கொள்ள வேண்டும் என்கிற வேகத்திலே செய்த பொழுது அநேக பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு சிலர் நன்றாய் படித்து வந்தார்கள். அதில் ஒரு பிள்ளை, அவள் நன்றாய் படித்தாள், 12th முடித்தாள், நர்சிங் முடித்தாள். அவளிடத்திலே நான் கேட்டேன், நீ படிப்பதற்கு நீ ஆயத்தமாய் இருக்கிறாயா? ஏஎன்எம் நீ படித்திருக்கிறாய், அடுத்து உயர்ந்த படிப்பிற்கு நான் உன்னை அனுப்புவதற்கு உதவி செய்யட்டுமா? அதற்கான ஆயத்தங்களை செய்யவா? அவள் சொன்ன காரியம் என்னை அதிகமாய் அசைத்தது. அவள் சொன்னாள், அங்கிள், படிக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கிறது, ஆனால் நாங்கள் பன்றிகளை மேய்த்து கொண்டு எலிகளை சாப்பிட்டு கொண்டு பாதி ஆடைகளோடு கூட சுத்தி கொண்டிருந்தோம். இப்படி ஒரு வாழ்க்கை வரும் என்று நான் யோசிக்கவே இல்லை. இயேசுவின் மூலமாய் என்னுடைய வாழ்க்கை இப்படி மாறி இருக்கிறது. ஆனால் இதற்கு மேலே நான் படித்து கொண்டே போனால் என்னுடைய வாழ்க்கை நன்றாய் இருக்கும். ஆனால் என் ஜனங்களுக்கு நான் ஏதாவது செய்ய போகிறேன். அதனால் இதை போல பசியோடு இருக்கக்கூடிய ஏராளமான கிராமங்கள், பட்டணங்கள் இருக்கிறது, பகுதிகள் இருக்கிறது. அங்கே இருக்கிற என் ஜனத்தினுடைய மக்கள் மத்தியிலே நானே போய் அவர்களோடு கூட இருந்து கொண்டு எனக்கு கிடைக்கிற இந்த அரசாங்க வேலையை பெற்றுக்கொண்டு அதில் வருகிற வருமானத்தை அவர்களுக்காய் செலவழித்து நான் இயேசுவை காண்பிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. ஆச்சரியமாக இருந்தது. அவளை ஒரு நாளும் ஊழியத்திற்கு அழைக்கவில்லை. ஆனால் என்ன தெரிந்தது அவளுக்கு? பசி உள்ளவர்களிடத்தில் என் ஆத்துமாவை நான் இழுத்து சாய்க்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய ஆத்துமா பொதுவாக நம்முடைய எண்ணங்கள், விருப்பங்கள், நிறைய காரியங்கள், நாம் வளர வேண்டும், காரியங்களை செய்ய வேண்டும் என்பதிலே அதிக நாட்டம். இது தவறல்ல. ஆனால் இது ஒரு விதத்திலே ஒரு சுயநலத்தை நோக்கி நம்மை இழுத்து செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. நான் என்னுடையது என்பதை தாண்டி யோசிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இந்த சிறுமியினுடைய எண்ணம், என்னை போல பசியிலே கிடக்கிறவர்களிடத்தில் என்னுடைய ஆத்துமாவை நான் சாய்க்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு டர்ன் மை சோல். இது ஏதோ ஒரு நேரத்தில் நான் செய்கிற சிறு உதவி அல்ல, ஆனால் தொடர்ச்சியாக என்னுடைய ஆத்துமாவை நான் திருப்ப வேண்டும். இந்த சபையை சுற்றி இருக்கிற கிராமங்கள், இதே மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள், தமிழகத்திலே, இந்தியாவிலே பல இடங்களிலே நான் பேசுவது எங்களுடைய மிஷனரி பணித்தளத்தை மாத்திரம் நான் மனதிலே வைத்து பேசவில்லை. இந்தியாவிலே 77,000 பிள்ளைகளுக்கு மேலே ஒவ்வொரு வருடமும் பெற்றோர்களால் விடப்பட்டு பஸ் ஸ்டாண்டுகளில் பிச்சை எடுத்துதான் அவர்கள் சாப்பிட வேண்டும். நேபாளிலே வந்தால் தன்னுடைய வீட்டு பசியை மாற்றுவதற்கு தன்னுடைய சரீரத்தை விற்று அதை விபச்சாரத்திற்கு கொடுத்து இருக்கக்கூடிய சிறுமிகள் உண்டு. த சில்ட்ரன் டிராஃபிக்கிங் என்று சொல்லப்படக்கூடிய மிக பயங்கரமான காரியம். ஒரு வருஷத்திற்கு 10,000 குழந்தைகள் இதற்காக விற்கப்படுகிறார்கள், வெறும் 50,000 ரூபாய்க்கு. எப்படி ஆகியும் என்னுடைய வீட்டு பசியை நான் மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். நம்முடைய வெளிச்சம் பிரகாசமாக வேண்டும் என்றால் நம்முடைய ஆத்துமாவை அவர்களை நோக்கி சாய்க்க வேண்டிய அவசியம். உலகம் சொல்லலாம் நம்முடைய வசதிகளை கூட்டலாம் என்று சொல்லி, ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை இவர்கள் பக்கம் நீ சாய்த்தால் உன்னுடைய வெளிச்சம் பிரகாசமாய் மாறும். மூன்றாவது ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். தானியேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம். என்னுடைய வெளிச்சம் எப்படி அதிகமாகும், நான் எப்படி பிரகாசிக்கிற சுடராய் மாற முடியும்? தானியேல் 12வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலவும் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர்கள் பிரகாசிப்பார்கள்.
they will be the shining stars forever. இங்க வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, இந்த காலத்திலே மட்டுமல்ல சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற சுடர்கள் யார் தெரியுமா? அநேகரை நீதியின் பாதையிலே நடத்துகிறவர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்கள். சுவிசேஷத்தை போய் சொல்லி, பா எப்படியாகிலும் நீ இயேசுவினுடைய நீதிக்குள் வந்துவிடு, இயேசு வரப்போகிறார் என்பதை சொல்லி சுவிசேஷத்தின் பக்கம் அவர்களை கொண்டு வருவதற்கு பிரயாசம் எடுக்கிறவர்கள். இன்றைக்கும் அவர்கள் பிரகாசிக்கிற நட்சத்திரங்களாய் மாத்திரமல்ல, சதா காலங்களிலும் பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். நாம் எத்தனை பேருக்கு இயேசுவை குறித்து நம்மோடு கூட வேலை செய்கிறவர்கள், நம்மோடு கூட இருக்கிறவர்கள், நம்மோடு கூட படிக்கிறவர்கள், நம்மோடு கூட வேலை ஸ்தலங்களிலே மற்ற இடங்களிலே இருக்கிறவர்கள், இவர்களுக்கெல்லாம் சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு நாம் எத்தனை பிரயாசங்களை நாம் எடுக்கிறோம். ஒரு சாட்சியை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எங்களோடு கூட நேபாள் பகுதியிலே சிந்துலி என்கிற ஒரு மாவட்டம் இருக்கிறது. இந்த சிந்துலி மாவட்டத்திலே கமலா நதி என்கிற ஒரு பெரிய நதி ஓடுகிறது. நேபாள் தேசம் ரொம்ப அழகான ஒரு தேசம். நீங்கள் ஒருவேளை விரும்பினால் கட்டாயம் ஒரு மிஷனரி ட்ரிப்புக்காக நீங்கள் வரலாம். அந்த தேசத்திலே அந்த நதி சீன தேசத்திலிருந்து ஓடி அது நேபாள் தேசத்தின் வழியாய் வருகிறது. அந்த பார்டரில் இருக்கக்கூடிய சிந்துலி பகுதி அதிகமான மரங்கள் காடுகள் நிறைந்த பகுதி. சிறு சிறு குளவிகள் மிக அதிகமாக இருக்கும். காட்டு மிருகங்கள் பாம்புகள் அதிகம் உள்ள பகுதி. அந்த பகுதியிலே நாங்கள் புதிய பணித்தளத்தை ஆரம்பித்த பொழுது அந்த இடத்திற்கு போயிருந்தோம். அங்கே போய் சர்வே செய்து ஜெபித்து அந்த பணித்தளத்தை ஆரம்பிக்கிற பணியில் ஈடுபட்ட பொழுது அங்கே இருந்த ஒரு போதகர் எனக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். ஐயா, எங்கள் பகுதியிலே நீங்கள் வந்து ஊழியம் செய்யுங்கள், என்னுடைய சபையிலே இருக்கிற விசுவாசி ஒரு தம்பியையே நான் உங்களுக்கு தருகிறேன், அவனையே நீங்கள் ஊழியத்திற்கு பயன்படுத்தலாம், நன்றாய் அர்ப்பணித்த ஒரு தம்பி என்று சொல்லி. ஆகவே நான் அந்த இடத்திற்கு போயிருந்தேன் அந்த போதகரை சந்திப்பதற்காக. அந்த போதகரை சந்திக்க போயிருந்த பொழுது அவர் ஒரு நேரம் கொடுத்திருந்தார், நான் சாயந்தரம் வருகிறேன் என்று சொல்லி. சரி என்று காத்திருந்தோம். எங்களுடைய மிஷனரியினுடைய வீட்டுக்கே அவர் வந்திருந்தார். அவர் வந்த பொழுது எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏனென்றால் ஆள் இவ்வளவு உயரம்தான், 4 அடி கூட அவர் இல்லை. இன்னொரு பக்கம் அவருடைய வலது கை ஃபுல்லா சூம்பி போய் கிடந்தது. முழு கையும் சூம்பி, விரல்கள் எல்லாம் இப்படி கிடந்தது. அவரை பார்த்த உடனே கேட்டேன், ஐயா எப்படி இது நடந்தது? உங்களுடைய வயது என்ன? 63 வயது இப்போது அவருக்கு. அவர் சொன்னார், என்னுடைய பெயர் ஷேர் பகதூர் சோனார். சோனார் என்றால் தங்க ஆசாரி என்று அர்த்தம் நேபாளி மொழியிலே. நான் தங்க ஆசாரி குடும்பத்திலே பிறந்தவன். ஆனால் ஒரு நாளிலே என்னுடைய தாய் எனக்கு 6-7 வயது இருக்கும் பொழுது வீட்டில் அந்த விறகு கட்டையை வச்சு தான் நாங்கள் எரித்து சோறு செய்வோம். அதில் சோறு செய்வதற்கான சுடுதண்ணியை வச்சுட்டு அவங்க வெளியில் போயிட்டாங்க. நான் விளையாண்டு கொண்டு இருக்கும் பொழுது சுடுதண்ணியில் போய் நான் விழுந்துட்டேன். என்னுடைய கை கால்கள் எல்லாம் எரிஞ்சிருச்சு. பக்கத்தில் இருக்கிற ஒரு மருத்துவர், கிராமத்து மருத்துவர் தான் அங்கே இருந்தார். அவரிடத்துல போய் கட்டு போட்டார்கள். அவர் ரொம்ப அழுத்தமாக போட்டதுனால ஒரு 6 மணி நேரத்தில் என்னுடைய கைகள் எல்லாம் நீல நிறமாய் மாறிவிட்டது. உடனடியாய் மறுபடியும் அவரிடத்திலே போக முடியவில்லை. அடுத்த நாள் காலையிலே போனால் கட்டை வேகமாய் பிரித்தார். ஆனால் கை ஒரு 4 நாட்களுக்குள் சூம்பி போய்விட்டது. அதை மருத்துவத்திலே VIC என்று சொல்வார்கள், வால்க்ஸ்மேன் இஸ்கீமிக் கண்ட்ராக்சர் என்று சொல்லி. அதிக அழுத்தம் செய்தால் இந்த கையில் உள்ள 3 நரம்புகளும் சூம்பி போய்விடும், மறுபடி வராது. 7 வயதிலே கை சூம்பி போய்விட்டது. காலை காண்பித்தார், 10 விரல்களும் எரிந்து போய்விட்டது. எப்படி நீங்கள் ஊழியம் செய்தீர்கள்? ஒரு நாளிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்குள் ஒரு பாரம். இந்த சிந்துலி மாவட்டத்திலே சுவிசேஷம் அறிவிக்க ஒருவரும் இல்லையே. நானும் என்னுடைய மனைவியும் இந்த இடத்திற்கு வந்தோம். எப்படியாவது ஊழியம் செய்ய வேண்டும் என்று விரும்பினோம். ஆனால் எப்படி செய்வது? என்னுடைய பிள்ளைகளுக்கும் நான் ஏதாவது சாப்பிடுவதற்கு வேலை பார்க்க வேண்டும், ஊழியத்தையும் செய்ய வேண்டும். என்ன செய்வதென்று தெரியவில்லை. அப்பொழுது ஆண்டவர் என்னை பார்த்து சொன்னார், உன் கால் விரல் எல்லாம் எரிந்து விட்டது, வலது கை போய்விட்டது, ஆனால் இடது கை இருக்கிறதே, நீ போய் ஒரு மர ஆசாரி வேலையை கற்றுக்கொள் என்று சொல்லி. நான் தங்க ஆசாரி, நான் போய் எப்படி ஆண்டவரே மர ஆசாரி, அதுவும் இடது கையிலே நான் எப்படி செய்ய முடியும்? இவர் ஓடி போய் அங்கே போய் கேட்டு இருக்கிறார். இவரை சேர்த்து கொண்டார்கள், அந்த வேலையை கற்றுக்கொண்டார். அன்றையிலிருந்து ஆரம்பித்து காலையில் 8 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும் மரம் இழைப்பார். அதில் கிடைக்கிற வருமானத்தை வைத்து குடும்பத்திற்கு கொஞ்சமும் மீதி ஊழியத்திற்கும் பயன்படுத்தி அந்த பகுதிகளில் எல்லாம் எத்தனை வருஷம் தெரியுமா? 40 வருஷ ஊழியம். அந்த 40 வருஷ ஊழியத்தில் அதிகமான பிசாசு பிடித்தவர்கள், கட்டுகளில் இருந்தவர்கள், இயேசுவை வேண்டாம் என்று உதறி தள்ளினவர்கள் ஏராளமான பேர். இவர் 53 பேர் தான் அந்த சபையிலே இருக்கிறார்கள் விசுவாசிகளாய். அப்பொழுது இவர் என்னை பார்த்து சொன்னார், என்கிட்ட 53 பேர் தான் இருக்கிறாங்க, ஆனால் இதிலே இருக்கிறதுலே மிக சிறந்த மாணவன் இவன் தான்.
இவன் மிக சிறந்த விசுவாசி, இவன் தான், இவனை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்கள் இவனை எடுத்துக்கொண்டு போய் இவனை உங்களுடைய ட்ரைனிங்கில் கொடுத்து நீங்கள் மிஷினரியாய் வைத்து நீங்கள் பயன்படுத்தலாம். என்னால் இவனை பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு எனக்கு வசதிகள் கிடையாது, ஆனால் எப்படி ஆகிலும் சுவிசேஷம் போக வேண்டும். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரை பார்த்து கேட்டேன், உங்கள் கை சூம்பி விட்டது, பலன் குறைந்து விட்டது, யாருடைய உதவியோடு கூட தான் நீங்கள் ஒரு இடத்திற்கு போக முடியும். இந்த நேரத்திலே உங்களுக்கு உதவி செய்கிற, உங்களுக்கு பக்கபலமாய் இருக்கிற ஒருவரை என்னுடைய ஊழியத்திற்கு தந்து இவரை கொண்டு சுவிசேஷத்தை பரப்புங்கள் என்று சொல்லுகிறீர்களே, உங்களுக்கு அவசியம் இல்லையா? அப்போதுதான் அவர் சொன்னார் ஒரே ஒரு வார்த்தை, எனக்கு தெரியும் இவன் எனக்கு இருந்தால் மிகுந்த எனக்கு பிரயோஜனமாய் இருக்கும், ஆனால் அதை காட்டிலும் இவன் சுவிசேஷ ஊழியத்திலே ஒரு மிஷினரியாய் மாறினால் என் தேசத்திற்கே அது பிரயோஜனமாய் இருக்கும். ஆகவே அதை நான் செய்ய விரும்புகிறேன், அவனை அனுப்ப விரும்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அதிக நேரம் கூட அவர் இருக்கவில்லை. ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு தன்னுடைய வீட்டு கூட்டத்தை நடத்துவதற்கு தன்னுடைய விசுவாசி உதவியோடு கூட வண்டியிலே போய்விட்டார். எங்களுக்கு எல்லாரும் கண்கள்லையும் கண்ணீர். எவ்வளவு ஒரு ஆழமான ஒரு மனிதன்! அந்த வறுமை நிறைந்த மாவட்டத்திலே 63 வயதிலே பெரிய வசதிகள் கிடையாது, ஆனால் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலே இருந்த வாஞ்சை, அவருடைய கண்களை நாங்கள் பார்த்தோம், அதில் ஒரு பெரிய பிரகாசத்தை பார்க்க முடிந்தது. அப்பொழுதுதான் நான் ஆழமாய் புரிந்து கொண்டேன், ஊழியத்திலே நான் இருந்திருந்தாலும் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய உந்துதலை கொடுத்தது. சுவிசேஷத்திலே மற்றவர்களை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் சதா காலமும் பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் அவர்கள் இருப்பார்கள். இதுதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டிய முக்கியமான காரியம். இந்த திருச்சபையிலும் இருந்தும் மிஷினரி தரிசனம் உள்ள மருத்துவர்கள் எழும்ப வேண்டும், மிஷினரி தரிசனம் உள்ள இன்ஜினியர்கள் எழும்ப வேண்டும், ஆசிரியர்கள் எழும்ப வேண்டும். எதற்காக? எங்க ஸ்தாபனத்தில் வந்து சேர்வதற்காய் அல்ல. எந்த தரிசனத்தின் மூலமாய் லூத்தர் அவர்கள் இந்த சபையை துவங்கினார்களோ அதனுடைய தாக்கம் நம்முடைய இந்திய தேசத்திலும் வர வேண்டும். உங்களுக்கு நேரம் இருந்தால் நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. கொரோனாவை குறித்து நாம் இன்றைக்கு பேசுகிறோம், ஆனால் புபுனோசிஸ் என்கிற வியாதி 1520 லூத்தர் அவர்களும் அவருடைய மனைவி இவாஞ்சலின் அவர்களும் கேத்ரின் இவங்க 2 பேரும் சேர்ந்து விட்டன்பர்க் என்கிற இடத்திலே ஜெர்மனியில ஊழியம் செய்யும் பொழுது அந்த வியாதி பரவினது. 60 லட்சம் பேர் செத்து போனார்கள். ஆனால் அதனுடைய நடுவிலே பைபிள் காலேஜில் கிளாஸ் எடுக்க போயிருந்த மார்ட்டின் லூத்தர் அவர்களும் அவருடைய மனைவி நிறை மாத கர்ப்பிணியாய் இருந்தால், சின்ன பிள்ளை இருந்தது. இவர்கள் செய்த காரியம் அந்த விட்டன்பர்க் நகரத்தையே கலக்கினது. என்ன செய்தார்கள் தெரியுமா? இவர்கள் போதகர்கள், மருத்துவர்கள் அல்ல, ஆனால் வீடுகளுக்கு போய் அந்த வியாதியிலே இருந்தவர்களை கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே இருந்த 3 பெட்ரூமை அதை ஒரு பேஷண்டை அட்மிட் பண்ணக்கூடிய வார்டாய் மாற்றி அவர்கள் செய்த காரியம்தான் மார்ட்டின் லூத்தருடைய வாழ்க்கையை ஜெர்மன் தேசத்திலே பிரகாசமாக்கினது. அதை தொடர்ந்து அவர் கற்றுக் கொடுத்த போதனைகள் உலகத்தை முழுவதும் மாற்றினது. இந்த காலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே இருளை அண்ட விடாமல் பிரகாசிக்கிற சுடராய் மாறுவதற்கு 3 காரியங்கள். தேவனை உண்மையாய் ஆழமாய் நேசிக்க ஆரம்பியுங்கள். உங்களுடைய ஆத்துமாக்களை தேவையிலே தடுமாறுகிறவர்களை நோக்கி திருப்புங்கள். சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிற பணியை விட்டு விடாதீர்கள். இதை செய்து பாருங்கள். சதா காலமும் பிரகாசிக்கிற சுடர்களாய் நாம் வாழுவோம். கண்களை மூடி நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஒரு நல்ல மிஷினரி தரிசனம் உள்ள சபையிலே எங்களை நீர் இணைத்திருக்கிறீர், அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கை பிரகாசமான சுடர்களாய் மாற வேண்டும். பாவம் அல்லது தேவனற்ற கிரியைகளின் மூலமாய் வருகிற இருள் மறுபடியும் எங்களுடைய வாழ்க்கையிலே நுழையக்கூடாது. சுயநலம், பெருமை, பொறாமை என்கிற இருள் என் வாழ்க்கையை அண்டக்கூடாது சுவாமி. நான் பிரகாசிக்கிற சுடராய் நானும் என் பிள்ளைகளும் திருச்சபையின் மக்களும் மாற வேண்டும். அதற்கு அந்த உண்மையான ஆதி அன்பை எனக்குள் ஊற்றி தாரும். நான் உம்மை அதிகமாய் முத்தமிட்டு நேசித்து உம்முடைய பாதத்தை அண்டிக் கொள்ளுகிற விசுவாசியாய் மாறட்டும். அதுதான் என்னை வல்லமையுள்ள சூரியனாய் மாற்றும். என் ஆத்துமாவை பல காரியங்களுக்கு நேராய் நான் சாய்க்காமல் பசி உள்ளவர்களை நோக்கி, சிறுமைப்பட்டவர்களை நோக்கி என் ஆத்துமாவை சாய்த்தால் மத்தியானத்தின் பிரகாசத்தை போல என் வாழ்க்கை பிரகாசிக்கும். அநேகரை நான் நீதிக்கு உட்படுத்துவதற்கு பிரயாசப்பட்டால் என் வாழ்க்கை சதா காலமும் பிரகாசிக்கிற அது நட்சத்திரத்தை போல மாறும். அந்த வாழ்க்கையை எங்களுக்கு தாரும். தர்மையான திருச்சபையை, போதகரை,
முழு கமிட்டி விசுவாச குடும்பங்களை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். இந்த சபை அநேகருக்கு பிரகாசிக்கிற சுடராய் மாறட்டும். எங்கள் தேசம் இயேசுவை அறியட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே.